ம் ம் அடுத்து வேற என்ன படிச்சிருந்து? தோசை அம்மா தோசை படிச்சிருந்தா பாடு. ம் ம் அண்ணனுக்கு 2. ம் தின்ன ஆ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அக்கு ஆ இது தேவை சொல்லணே நான் வாதிருந்து ஆ அப்பா வச்சு தந்ததா? தோசை அம்மா தோசை பாட்டு பாடு. ம் அரிசி மாவு உளுந்து மாவும் கலந்து வச்சுட்ட தோசை. அடுத்து அப்பாவுக்கு பட்டர்ஃப்ளையா? இங்க வா. அப்பாவுக்கு இங்க பார்த்து பாடு. அம்மாவுக்கு 3, அண்ணனுக்கு 2. தின்னு இங்க பார்த்து பாடுடி. வேற எல்லாரும் கேட்குறேன். ஹாய் இல்லை நம்ம ஹாய் ஹாய் இங்க வந்து தெரியாது மக்களே. இங்க ஹாய் ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ ஹவ் ஆர் யூ சரிங்க இருமல் இருந்தா ஓகே எழுதுவியா? எழுது. படம் வர பூ வர மக்கள் ஒரு பூ வர அம்மையாரேனா பூமா ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு போடணும். இப்போ என்ன பத்தல ரவுண்டு போடணும். சரி அடுத்து இப்படி வேணும். சரியா இப்படி 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 அப்படி நிறைய போட்டுகிட்டே இருக்கணும். அதிகமாக உனக்கு இந்த பூ பிடிச்சிருக்கா? அடுத்து இங்கே ஒரு தண்டை போட்டு ரெடி போட்டு இப்படி இலையும் போட்டால் முடிஞ்சு பூ ரெடி. இந்த பூ பிடிச்சிருக்கா? இந்த பூ பிடிச்சிருந்தா லைக் பண்ண சொல்லு. ஃபோட்டோ எடுக்கிறியா நீ? காட்டி கொடுத்து அழகா. பாப்பா அந்த பாப்பா அந்த பாப்பா இங்கே ஓகே காட்டி விடுண்ணா. பூன்னு சொல்லி விடு. பூ. அடுத்து வீடு வரைவோம்மா. அம்மா வரையதை காட்டி விடு. காட்டி விடுடி. இங்கே இங்கே இப்படி இங்கே இதுதான் எங்கள் பழைய வீடு. பாப்பா வீடு இப்படி ஆயிடுங்க. பாப்பா வீடு ஒன்றும் இப்படி ஒன்றும் இருக்காது. அடுத்து இங்கே ஒரு கதவெல்லாம் இருக்கான். இங்கே ஒரு ஜன்னல் இருக்கு. அடுத்து இங்கே ஒரு ஓட்டை இருக்கு. அடுத்து இங்கெல்லாம் ஓடாகும். முன்னாடி எல்லாம் ஓட்டு வீடாக இருக்கான். இதுதான் பழைய வீடு. காட்டி விடுண்ணா வீடு. முன்னாடி காக்கா இல்லை நாங்கள் எப்படி தெரியுமா காகம் இல்லை இருக்குல்ல காக்கா அதெல்லாம் நாங்கள் இப்படியாக வரைவோம். இப்படி தான் காக்கா வரையும். இதுதான் எங்கள் காக்கா. அடுத்த மேகம் எல்லாம் எப்படி இந்த மாதிரி நடு மேகம் மேகம் பார்த்தியா இப்படி தான் வரைவோம் நாங்கள்.